அருவருப்ப அங்க அசைவு காட்சிகளும், படுக்கை அறை காட்சிகளும், ஆண் பெண் கட்டிப்பிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும், இன்னும் நேரடியான உடலுறவு காட்சி மட்டும்தான் அவர்கள் ஒளிபரப்பவில்லை. பிக் பாஸ் அரங்கத்திற்குள்ளாகவும் தொலைக்காட்சி முன்பாகவும் தொடப்பத்தோட செருப்புகளை கொண்டு எங்களுடைய மகளிர் அணி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவார்கள். இவ்வளவு கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சியை தொலைக்காட்சி நடத்திதான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா? மதிப்பிற்குரிய அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் நேற்றைய தினம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் பேட்டியின் போது ஒரு மிக முக்கியமான விடயத்தை, சமூக சீர்கேட்டினுடைய அவலத்தை எடுத்துரைக்கும் விதமாக அந்த காணொளி அமைந்தது. என்னன்னா, இந்த விஜய் டிவில பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி நடத்துறான். அந்த நிகழ்ச்சியில மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு என்ன இருக்குது, மக்களுக்கு தேவையான விடயம் என்ன இருக்குது? மாறாக அருவருக்கத்தக்க வகையில ஆபாச காட்சிகள் முற்றிலுமாக முழுமையாக இடம்பெறுது. இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தைகள், மேலும் அவர்களுடைய ஆடை எல்லாமே ரொம்ப கேவலமா இருக்குது. இன்னும் உடல் உறவு வச்சுக்கிறதா அந்த தொலைக்காட்சியில வெளியிடல, மாறாக எல்லாம் வெளியிடப்படுகிறது. இது சமூகத்தினுடைய சீர்கேடு. இதை எல்லாரும் பார்க்கறாங்க. எல்லா வயதின் வரம்பு இருக்க முடியும் பார்க்கறாங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே பார்க்கறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் இவ்வளவு கேவலமாக இழிவாக இருப்பதா? அப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இவ்வாறுதான் நடத்துவீர்கள் எனில் விளக்கமாத்தாலையும் செருப்பாளி மகளிர் அணியை கொண்டு வந்து விட்டு பிக் பாஸ் அரங்கத்திலே அடிப்பன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் மிக முக்கியமான விடயத்தை எடுத்து பேசியிருப்பதற்கு உளமார்ந்த நன்றிகள். அரசியல் ரீதியாக பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். நான் மாற்று இயக்கத்தில் பயணிச்சாலும் அவருடைய இந்த விடயம் என்பது உள்ளபடியே எல்லாருமே பேசணும், உள்ளபடியே எல்லாருமே கேள்வி கேட்கணும், உள்ளபடியே எல்லாருமே குரல் கொடுக்கணும். காரணம் அவ்வளவு சீர்கேடா இருக்குது. அந்த நிகழ்ச்சியால மிகப்பெரிய அளவுல சமூக சீர்கேடு இங்கே அரங்கேற்றப்படும் என்பதை முன்னதாக உணர்ந்து திரு வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த விஜய் டிவியினுடைய ஓனர்ஸ் உங்களுடைய அது ஹைப் ஆகணும், இது ஹைப் ஆகணும், அந்த மாதிரி கேவலமா பண்ணாதீங்கடா. எல்லாம் பார்க்குறாங்க, குட்டிச்சோராக்காதீங்க. இந்த சீரியலை பார்த்து, இந்த கருமாந்தத்தை பார்த்தா இங்க பல பிரச்சனைகள் எழுந்துட்டு இருக்குது, இங்க பல கொள்ளை சம்பவம் கூட எழுந்துட்டு இருக்குது. இதை உடனடியாக இந்த காட்சிகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். நிகழ்ச்சி மக்களுக்கு தேவைப்படும் அளவில் இருக்க வேண்டுமே தவிர்த்து வேதனை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. இதற்கு குரல் எழுப்பி இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவர் சொல்றதை கட்டாயம் செய்வார்னு நிச்சயமா தெரியும். மாற்று இயக்கத்தில் பயணித்தாலும் கூட இந்த இயக்கத்தில் பயணித்து சென்றவர். அவருடைய குணம் எல்லாருக்கும் அறியும். ஒரு நாள் அந்த பிக் பாஸினுடைய அரங்கம் இப்படிதான் பேசிட்டு இருந்தா செருப்பு விளக்கம் மாறும், அங்க பாயும் அப்படின்றது உறுதி.